பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். யூஜி அல்லது பிஜி பண்ணிகிட்ருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை ஐஏஎஸ்க்கு நான் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் தரிசனமும் இருக்கும் என்றால், அப்படிப்பட்ட அதாவது செகண்ட் இயர் அல்லது தேர்ட் இயர் ஃபைனல் இயர் படிக்கிற பிள்ளைகளுக்காக நம்முடைய ஐஏஎஸ் அகாடமியில் சனிக்கிழமைகளில் சாயங்காலம் 2.5 மணி நேரம் நாங்கள் ஒரு யூபிஎஸ்சி ஆயத்த வகுப்புகளை நாங்கள் நடத்துகிறோம். இது 1 வருஷம் கோர்ஸ் தான். எனவே செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற பிள்ளைங்க இதில் கலந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, இந்த 1 வருஷமும் உங்களை ஆயத்தப்படுத்தி இதை முடிஞ்ச உடனடியாக ப்ரிலிம்ஸ்க்கு ஆயத்தப்படுத்துவதற்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கீழே காண்கிற ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் நிரப்புங்க. எவ்ரி சாட்டர்டே ஈவினிங்ஸில் தான் அந்த 2.5 மணி நேரம் நடக்கும். ஸோ தரிசனம் உள்ள வாலிபர்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யெகோவா நிசி என்று அந்த பலிபீடத்திற்கு மோசே ஒரு பேரிட்டான் என்று யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நம்ம வாசித்தோம். அதை தான் கடந்த சில வாரங்களாகவே தியானிக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலுமே அமலேக்கியன் போராடுவான். நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்றால், தேவன் உங்களை நித்திய கானானுக்கு நேராக உங்களை நடத்துகிறது உண்மை என்றால், அந்த வழியிலே அமலேக்கியனை நீங்கள் சந்தித்து தான் ஆகணும். ஐயோ, எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா, எனக்கு மட்டும் ஏன் பிரதர் பிரச்சனை வருது, அவன் அநியாயம் பண்ணுறான், அவனுக்கு இந்த பிரச்சனை வரலையே அப்படின்னா அவன் அமலேக்கியன் தொடமாட்டான். ஏன்னா அவன் அவர்களுடைய நண்பன். ஆனால் நீங்கள் அவனுக்கு எதிராளி. அதனால தான் 1 பேதுரு 5:8 எதிராளியாகிய பிசாசானவன் என்று வாசிக்கிறோம். அப்போது அந்த எதிராளி என்று சொன்னால் எதிர்ப்பு தெரிவிக்கிறவன் தானே. நீங்கள் நித்தியத்தை நோக்கி ஓடும் பொழுது அவன் அதை இழந்து விட்டான். அவன் அங்கே போகிறவர்களை தடுப்பான். இது ரொம்ப முக்கியமான காரியம். யோசித்து பாருங்க, தேவனுடைய ஜனங்கள் கானானுக்கு போகும் பொழுது வழிமறித்தவன், கானானுக்கு போகிறதை தடுத்தவன். இது நிழலாட்டமாக யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஆனால் நிஜ வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அதை சந்திக்கிறோம். எப்படி ஜெயிக்க போகிறோம்? அதனால தான் இந்த அமலேக்கனை மோசே ஜெயித்தது எப்படி, மோசேயும் அமலேக்கனும் என்ற தலைப்பில் தான் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து தியானிக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்கள் அந்த மோசேயுடைய காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மோசே மலையின் உச்சிக்கு சென்றான் என்று பார்த்தோம் இல்லையா? கடந்த சில வாரங்களாக மோசே அங்கே அந்த உறுதியாக இருந்தது அவன் கை. அப்போது எதிலெல்லாம் உறுதியாக இருக்கணும், மோசையோடு கூட இருந்தவங்க எப்படி ஐக்கியமாக இருந்தாங்க, இதை குறித்து தியானித்தோம். அதில் யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனம் கீழே, யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பட்டய கருக்கினாலே முறியடித்தான். ஆவிக்குரிய ஒரு யுத்தத்தை மோசே மேலே மலைக்கு மேலே மலை உச்சியில் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் கீழே அந்த அமலேக்கியனை அவன் பட்டயத்தினாலே வெட்டுகிறான். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அங்கே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்து எழுதுகிறார். அதில் ரொம்ப முக்கியமான காரியம் என்னென்னா, அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 டிஃபெண்டிங் வெப்பன்ஸை தான் சொல்வார். தற்பாதுகாப்புக்கான ஆயுதங்கள் ஒன்றே ஒன்று தான் எதிர்த்து தாக்கக்கூடிய இந்த அஃபெண்டிங் வெப்பன்னு சொல்லலாம். மற்றதெல்லாம் தற்பாதுகாப்புக்கானது. அவர் சொல்கிறாரு, விசுவாசன்ற கேடயத்தை பிடித்துக்கோ, சத்தியன்ற கச்சையை கட்டிக்கோ, மார்க்கவசம் நீதி, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கான ஆயத்தம் என்னும் பாதரட்சை இல்லையா? ஸோ இதெல்லாம் அவர் சொல்லிட்டு வரும்போது ஒரு காரியத்தை சொல்கிறாரு. 17ஆம் வசனத்தில் ரட்சண்யம் என்னும் தலை சீரா, இதுவும் நம்ம தற்பாதுகாப்புக்கானது. மேலேருந்து கல் எறிஞ்சானா தலையில் பற்றக்கூடாது இல்லையா? எல்லாம் நெஞ்சங்கள் குத்திரக்கூடாது. ஸோ எல்லா கவசமும் எல்லா உடையும் இருக்கிறது. ஒன்றை கையில் பிடிச்சிக்க சொல்கிறாரு. 17ஆம் வசனம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஒரு பட்டயம் உங்கள் கையில் கண்டிப்பாக இருக்கணும். மற்றதெல்லாம் டிஃபெண்ட் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான், எதிரியை தாக்கக்கூடியது ஆவியின் பட்டயம். இந்த பட்டயம் என்னன்றதையும் ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இது
தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பட்டயத்தினாலே அவனை வெட்ட வேண்டும். பட்டயத்தினாலே அமலேக்கியனை அவன் முறியடித்தான். நீங்கள் பட்டயத்தினால தான் அமலேக்கியனை முறியடிக்க முடியும். வேத வசனமாகிய தேவ வசனமாகிய பட்டயம், ஆவியின் பட்டயம். இது மாம்சத்தின் பட்டயம் அல்ல, அது ஆவியின் பட்டயம். மாம்சத்தின் பட்டயத்தை தான் எடுத்து பேதுரு மல்கூஸ் என்ற வேலைக்காரனின் காதை வெட்டினான். அதனால தான் இயேசு சொல்கிறார், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால தான் சாவான், பட்டயத்தை உரையில் போடு. ஆனால் நீ எடுக்க வேண்டிய ஒரு பட்டயம் உண்டு. அந்த பட்டயம் ஆவியின் பட்டயம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். தேவ வசனமாகிய பட்டயத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா? இன்றைக்கி பிசாசு நிறைய பேரை தாக்குறதற்கும் மேற்கொள்றதுக்கும் காரணம் என்னென்னா, இந்த தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை கையில் எடுக்கிறதே இல்லை. இந்த பட்டயத்தை நிறைய பேர் பயன்படுத்துகிறதே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்போதும் உங்களிடத்தில் இந்த பட்டயம் இருக்கணும், எப்போதும் இருக்க வேண்டும். சீக்கியர்கள் தற்பாதுகாப்புக்காக ஒரு சின்ன கத்தியை எப்போதும் வச்சுருப்பாங்க. அதை ஒரு கயரில் போட்டு அதை அவர்கள் கட்டி தங்களுடைய சரீரத்தோடு வச்சுருப்பாங்க. அது ஒருவேளை அரசாங்கம் அதற்கு அவர்களுக்கு ஒரு அது உரிமம் கொடுத்திருந்தாலும், எதுக்கு? தற்பாதுகாப்பு. தற்பாதுகாப்பு. நீங்கள் சின்ன கத்தி எடுத்துகிட்டு சுத்த வேண்டாம், சுத்த முடியாது, சுத்தக்கூடாது. ஆனால் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் எப்போதும் உங்களோடு இருக்கணும். படிக்கிற காலத்திலேயே என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒரு சின்ன புதிய ஏற்பாடை எப்போதும் கையில் வச்சுருப்பேன். என் பாட புத்தகத்தோடு அது இருக்கும். ஒரு நாள் ஒரு டீச்சர் பார்த்து, இது எதுக்கு இதை கொண்டு வந்த அப்படின்னு என்னைய நிற்க வச்சாங்க எல்லா வகுப்புக்கு முன்னால், கிளாஸ் பிள்ளைங்களுக்கு முன்னால். அப்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் சொன்னேன், ஐ எம் அ கிறிஸ்டியன், நான் ஒரு கிறிஸ்தவன், உட்கார் அப்படின்னாங்க. என் ஃப்ரெண்டு சொன்னான், வேணாம் இனிமேல் கொண்டு வராத. நான் சொன்னேன், கொண்டு வருவேன், எப்போதும் வச்சுருப்பேன். எனக்கு இன்றைக்கி அதை நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. வீட்டில் எங்கள் அப்பா அம்மா சொல்லலை நீ பைபிள் கொண்டு போன்னு, ஆனால் எனக்கு ஒரு பழக்கமாக இருந்துச்சு. எப்போதும் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அந்த நியூ டெஸ்ட்மெண்ட்டை கையில் வச்சுருக்கிறது. பிரியமானவர்களே, ஆவின் பட்டயத்தை எப்போதும் வச்சுக்கோங்க. இது கையில் வச்சுருக்கிறது மாத்திரம் அல்ல, உங்கள் இருதயத்தில் எழுதுங்கள். டெய்லி ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ண சொல்கிறோமே, என்ன காரணம்? உங்கள் இருதயத்தில் அது எழுதப்படும் என்றால், அந்த வசனம் ஆவியின் பட்டயமாகிய அந்த வசனம் உங்களோடு கூட எப்போதும் இருக்கும் என்றால், ஒரு பிசாசும் ஒரு அமலேக்கியனும் உங்களை வழிமறிக்க முடியாது. ஒரு பிசாசும் உங்களை வழிமறிச்சானா நீங்கள் அவனை எதிர்க்கலாம். ஆவியின் பட்டயத்தினால் அவனை மேற்கொள்ளலாம். தேவன் அந்த ஜெயத்தை தருவார். அதுதான் நமக்கு கொடுக்குற பெரிய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இந்த நாளில் அந்த ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வசனத்தை எப்போதும் பயன்படுத்துவீங்களா? இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. நேற்று கொண்டாந்து இன்றைக்கி கொண்டு வரலைன்னா இன்றைக்கி அவன் தாக்கிடுவான். அவன் தாக்குற நேரம் பட்டயம் கையில் இல்லைன்னா அன்றைக்கி தோல்வி தானே. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை இன்னைக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். எபேசியர் 6:17. இரட்சண்யம் என்னும் தலைசிராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் ஆவியின் பட்டயத்தோடு எப்போதும் செல்ல கிருபைத்தார். எங்கள் பட்டயம் உறங்கக்கூடாது. எங்கள் பட்டயம் அது எப்போதும் உரைக்குள் அடங்கிவிடக்கூடாது. எங்கள் பட்டயம் மறந்து விடக்கூடாது. அந்த எங்கள் பட்டயத்தை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோன்னு சொல்லக்கூடாது. எப்போதும் எங்களோடு கூட இருக்கட்டும். வசனமாகிய பட்டயம் எங்கள் வாழ்க்கையோடு கலக்கட்டும். எங்கள் அனுபவங்களோடு அது இணைந்திருக்கட்டும். தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி ஐஏஎஸ் அகாடமியினுடைய 2024-25வது ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரிசனமுள்ள, ஆர்வமுள்ள, நானும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணுன்ற அப்படிப்பட்ட தரிசனமுள்ள இளைஞர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் ஒருவேளை யூஜிஓ பிஜிஓ முடித்திருப்பீர்கள் என்று சொன்னால், இதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உடனே கீழே காண்கிற ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய அப்ளிகேஷனை வாங்கி உடனடியாக நீங்கள் அனுப்பலாம்.
ட்ரைப்ஸுக்கு முழுவதுமாக நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். எனவே பழங்குடியினரை சார்ந்த பிள்ளைகளாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் இலவசமாக இந்த பயிற்சியை கொடுக்க விரும்புகிறோம். என்ட்ரிவில் அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணுற மாணவர்களுக்கும் முற்றிலுமாக இலவசமாக நாங்கள் இதை கொடுக்கவிருக்கிறோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. சிறந்த ஃபேக்கல்ட்டிஸை நாங்கள் இந்த வருஷம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். எனவே வாருங்கள், பயனடையுங்கள். தேசத்தில் ஆண்டவர் பெரிய யோசேப்புகளையும் தானியேல்களையும் எழுப்பி இந்திய தேசத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உங்களுக்கும் ஆண்டவர் அந்த கிருபைகளை தருவாராக. God bless you.